ஏம்மா இப்படி பேசுற? அவர் இங்க வந்ததே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு. பாரு, எனக்கு இருந்த பிரச்சனைய ஒரே நிமிஷத்துல சரி பண்ணிட்டாருமா. விக்ரம், குருஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் வந்திருக்காரு. நீ நிச்சயமா நாகராணியா தான் இருக்கணும். உன்னோட சிரசுல என் கைய வச்சா ஒரு நொடியில உன்னுடைய ரகசியத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்குவேன். வா வா. என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேலை ஆகணும்? எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு அப்படி என்ன வேலை இங்க? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க தேடி வந்த எந்த ஒரு ரகசியமோ இந்த வீட்ல இல்ல, என்கிட்டயும் இல்ல. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. என்ன நடக்குது இங்க? இந்த பொண்ணுக்குள்ள எந்த ரகசியமும் புதஞ்சு இல்லையே. இவ ஒரு சாதாரண பொண்ணுதான், இச்சாதாரி. நாகத்தோட எந்த ஒரு அம்சமும் இவ கிட்ட தென்படல. என்ன ஆச்சு? அமிர்தாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல யாராவது அமிர்தாவுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கறாங்களா? நான் வழி மாறி வந்துட்டேன். இவங்க சொன்ன விஷயத்தை வச்சு இவதான் நாகராணின்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இவ நாகராணி இல்ல. அவளா இருந்திருந்தா என்னோட தவ வலிமையில அவதான் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இவளால இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இவளுக்கும் யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது. குழப்பத்திலிருந்து விடுபடுங்க. ஜெய் மகாகாளி. நான் ரொம்ப நாளா ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க அலைஞ்சுகிட்டு இருக்கேன். அது இந்த வீட்டுல கிடைக்கும் நினைச்சு தப்பா இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அது இந்த வீட்டுல இல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஜெய் மகாகாளி. பைரவா, நீ தோத்துட்ட. அந்த பரமேஸ்வரனுடைய சக்திக்கு முன்னாடி நீ தோத்து போயிட்ட, தோத்துட்ட. நீ இப்போ போனா அந்த கெட்ட மந்திரவாதி பைரவனுக்கு நீ அடிமையாக வேண்டி இருக்கும். நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவளா இருந்தாலும், எவ்வளவு தூர திருஷ்டி உனக்கு இருந்தாலும், இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன்னை விட பெரிய சக்தி வாய்ந்தவனா இருக்கான். எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கீங்க. நீங்க யார்? எதுக்காக எனக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க? உன்னுடைய இந்த தர்ம போராட்டத்துக்கு அணில் மாதிரி என்னுடைய சேவை எப்பவும் இருக்கு. இதையெல்லாம்
அந்த ஆண்டவனுடைய கட்டளையா நினைச்சுக்கம்மா. உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய. நான் எதுவும் பண்ணல, எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் தான் செய்யறான். அந்த ஆண்டவன் சொல்றத மட்டும்தான் நான் கேட்கணும். அது என் கடன், அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்றது? என்னோட காரியம் முடியற வரைக்கும் நான் யாரு, எதுக்கு வந்திருக்கேன்னு விஷயம் எல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப நீங்க தான் என்ன காப்பாத்தணும். சரி, எல்லாம் அவன் ஆணைப்படியே நடக்கும். அநியாயங்கள் நடக்கும்போது, அக்கிரமங்கள் அரங்கேறும்போது, அட்டூழியங்கள் நடக்கும்போது அந்த ஆண்டவன் அவதரிக்கிற மாதிரி இப்பவும் ஒரு அதிசயமும் விஷயத்துல நடக்கட்டும். அந்த தெய்வ சக்திக்கு முன்னாடி துஷ்ட சக்திகளுடைய எல்லா விதமான முயற்சிகளும் நாசமாகணும். அப்படிப்பட்ட ஒரு புது அதிசயம் இப்ப நடக்க போகுது. ஹர ஹர மகாதேவா. शंभो हर हर महादेव. शेषा 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 वाह. शेषा वाह. உன்னால ஒரு நல்ல காரியம் ஆகும். உன்னுடைய உதவி வேணும். நானு சேஷா. நான் ஒரு ராஜனாகும். எனக்கு எல்லா விஷயங்களும் புரியும். நிச்சயமா என்னால முடிஞ்ச உதவிய நான் உங்களுக்கு செய்யறேன். இப்ப நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் நான் அமிர்தாவோட உருவத்துல வந்திருக்கேன். நாகமணி தேடுதல் வேட்டையில எந்த ஒரு அணில் சேவையா நினைச்சுக்கிறேன். மனுஷனுடைய ரத்த ஓட்டம், மனித உணர்வு, மனிதனுக்கு இருக்கக்கூடிய சகஜமான ஆசைகளும் இந்த நாகத்துடைய தேகத்துல நிறைஞ்சிருக்கட்டும். ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா எப்பவும் அந்த ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணுங்கிற விஷயம் இந்த நேரத்துல நிஜமாக. எந்தவித துஷ்ட சக்திகளுடைய கண்களுக்கும் நீ நாகங்கிற உண்மை தெரியவே கூடாது. இதுக்கு அந்த பரமேஸ்வரன் தான் சாட்சி. போயிட்டு வா. शंभो हर हर महादेवा. அப்பா, அந்த சுவாமிஜி இவ்வளவு நேரம் எங்களை எவ்வளவு பயமுறுத்திட்டாரு. இந்த வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லாம நீ வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. நாங்களாம் அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டோம். அமிர்தா, குறைந்தபட்சம் 10 வாட்டியாவது கேட்டிருப்பாரு. எப்போ வருவான்னு கேட்டுட்டே இருந்தாரு. எனக்கு என்னமோ அவர் வேற எதையோ தேடி வந்திருப்பாருன்னு தோணுது.
ஆனா அது என்னைக்கும் அவருக்கு கிடைக்காது. என்னைக்குமே கிடைக்காதா? நீ என்ன சொல்ற? இதுக்கு என்ன அர்த்தம் அமிர்தா? அவருக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியுமா? சொல்லு அமிர்தா, அந்த சுவாமிஜி உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அவர் எப்படி உனக்கு பழக்கம் ஆச்சு? சொல்லு அமிர்தா, உன்னதானே கேட்டுட்டு இருக்கோம். அவருக்கு வேற என்ன தேவைப்படும் சொல்லுங்க. அவரை பார்க்கும் போதே என் மனசுக்கு நல்ல அபிப்பிராயமே வரல. இந்த மாதிரி மந்திரம் தந்திரம் செய்யறவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் தேவைப்படும், சக்திகள். அந்த சக்திகள் அடையறதுக்காக இவங்க எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அந்த ஆண்டவன் வாய்ப்பே கொடுக்க மாட்டான். அதனால்தான் அவர் தேடி வந்தது அவர் கிடைக்காதுன்னு சொன்னேன். அது கூட உண்மைதான் அமிர்தா. ஆனா நாங்க கொஞ்சம் பயந்து தான் போயிட்டோம். எங்க அமிர்தா, நீங்க இங்க இருக்கீங்களா? என்ன அர்ஜுன் இது? அமிர்தாவை சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வர லட்சணம் இதானா? உன்னை நம்பினா அவ்வளவுதான். ஐயோ இல்ல, வழியில வரும்போது ஒரு சுவாமிஜியை பார்த்தோம். அவர் இவங்க கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. என்ன கொஞ்சம் தள்ளி நிக்க சொன்னாருன்னு போனேன். திரும்பி வந்து பார்த்தா சுவாமிஜியும் காணும், இவங்களையும் காணும். இப்படிலாம் பண்ணா எனக்கு பயமா இருக்காதா? அது என் கையில பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. பாவம், எவ்வளவு நம்பிக்கையோட அவங்கள என் கூட அனுப்பியிருக்கீங்க. என்னால திருப்பி வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு வர முடியல, அதான் அப்படி சொன்னேன். அதுவும் இல்லாம இப்பெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு போயிருக்குங்க. அர்ஜுன், ஒரு 2 பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, வாங்க. சரிங்க சார். சரி அமிர்தா, நீ வா, நான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன். நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. உடனே இந்த இடத்த விட்டு போயிடணும். யாரு? யார் நீ? எதுக்காக ஏன் உருவத்துல வந்திருக்க? எந்த எண்ணத்தோட வந்த நீ? இந்த அமிர்தா எங்க போனாங்க? இந்த பக்கம் எங்கேயும் காணுமே. எந்த வேலையா இந்த வீட்டுக்கு வந்திருக்க? நீ யாரு? மாயாவியா? ஏன் கேக்குற? உனக்கு தெரியாதா? நான் யாருன்னு கண்டுபிடிக்கிற சக்தி உனக்கு இல்லையா? போன வேலை முடிஞ்சு போச்சு. நல்ல காரியத்துக்கு உன்னால முடிஞ்ச உதவியை நீ செஞ்சு முடிச்சுட்ட. நேரம் வரும்போது நல்ல காரியத்துக்கு மறுபடியும் உதவி தேவைப்படும். இப்போ அங்கேருந்து கிளம்பு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. உனக்கு ஒரு கஷ்டம்னா நிச்சயமா நான் ஓடி வருவேன். அண்ட பிரம்மாண்ட கோடி அகில பரிபாலனா பூரணா ஜகத்காரணா சத்ய தேவ தேவ பிரியா. என்னங்க அமிர்தா,
நான் உங்களை ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க என்னங்க பண்றீங்க? உள்ள இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா வெளியே இருக்கீங்க. அப்படியே நிமிந்து பார்த்தா வானத்துல இருக்கிற நிலவுலையும் நீங்க தான் இருக்கீங்க. எனக்கு என்ன மாயமந்திரம் பண்ணீங்க? உங்களுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு போல இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன பிரச்சனைன்னு காட்டுங்க. இந்த அழகான முகத்தை பார்த்த உடனே என் மூளை குழம்பி போயிடுச்சுங்க. என் மூளைய சரி பண்ணணும்னா அது நீங்க ஒரு ஏங்க ஏங்க அமிர்தா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் எதையாவது பண்ணி இங்கே இருந்து அமிர்தா கூட எப்படியாவது பேசியே ஆகணும். பாஸ் திடீர்னு வந்து கிளம்புன்னு சொல்லிட்டா என்ன சொல்றது? ஏதாவது ஒரு பிளான் போட்டுதான் ஆகணும். அர்ஜுன், இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். நாளைக்கு இங்கேயே வந்துருங்க. நம்ம ஒன்னாவே ஆபீஸ்க்கு போலாம். சார் அது வந்து இவர்கிட்ட என்ன பொய் சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குதே. இதுக்குதான் சின்ன வயசுல இருந்து பொய் சொல்றதும் நல்லா கத்துக்கணும். பொய் சொல்ல கத்துக்கிட்டு இருந்தா இப்ப இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. சரியான தண்டம் அர்ஜுன். இவருக்கு என்ன சாக்க சொல்றது? எப்படியாவது அமிர்தாவை என் பர்த்டேக்கு வாங்கன்னு கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். கூடவே அவங்க போன் நம்பரையும் எப்படியாவது வாங்கிக்கணும். அர்ஜுன், ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, எதுக்காக பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நோ நோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி சார், நான் கிளம்புறேன். சரி, பாய். அர்ஜுன் ஒரு நிமிஷம்பா. அர்ஜுன், உனக்கு எங்க வீட்டு காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா மேடம், உங்க வீட்டு காஃபி ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீட்டுக்கு போறதுக்கு எந்த அவசரமும் இல்லைன்னா 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் உனக்கு சூடா காஃபி போட்டு தரேன். சாரி அர்ஜுன், நான் கேட்கறதுக்கு மறந்துட்டேன். காஃபி சாப்பிட்டுட்டே கிளம்புங்க. ஆனா உங்களுக்கு எதுவும் அவசரம் இல்லையா? இல்ல சார், இதுக்கு மேல எனக்கு என்ன வேலை இருக்க போது சொல்லுங்க. இங்க வந்துட்டு போறதை விட முக்கியமான வேலை எனக்கு வேற எதுவுமே கிடையாது. ஒரு கப் காஃபியை நிதானமா குடிச்சிட்டு தான் போவேன். குட். சரோஜா, எனக்கும் சேர்த்து ஒரு காஃபி. சரிங்க. அர்ஜுன், இப்படி உட்காருங்க, நான் ஏதோ வந்துடுறேன். ஆஹா, என் வருங்காலத்தை தெய்வமா வந்து என்ன காப்பாத்திட்டாங்களே. அவங்க மட்டும் வரலனா அமிர்தா கிட்ட பேசாமே போக வேண்டியதா இருந்திருக்கும். இதெல்லாம் போன ஜென்மத்துல நான் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம் தான். அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற என்னுடைய கோரிக்கைய அந்த ஆடம் ஏத்துக்கிட்டு எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கான். தேங்க்ஸ் காட். நீ மட்டும் எனக்கு துணை இல்லைன்னா என் எதையும் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். என் அமிர்தாவோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நான் நிறைய சோதனைகளை அனுபவிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா என் சோதனைகளை சாதனையை மாத்துற பவர் உனக்கு மட்டும்தான் இருக்கு. பாஸ் திரும்பி வரதுக்குள்ள என் செல்லத்துக்கிட்ட எப்படியாவது பேசி திரும்பி வந்துடணும். ஐ மீன் அமிர்தா கிட்ட. ருத்ரா, அப்படின்னா அந்த நாகராணி நம்மள யாரோ ஒருத்தர் தேடிட்டு வந்தது உண்மைதானா? பயப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்காது. அவ்வளவு சீக்கிரம் அந்த நாகராணியால நம்மள தொடவே முடியாது. ஒரு வேளை அந்த ராஜநாகம் இன்னைக்கு நம்ம கண்ணுல பட்டுச்சுன்னா அவ இருக்கிற இடம் நமக்கு தெரிய வந்துடும். அவ இருக்கிற இடம் தெரிஞ்சுட்டு அவளுக்கு உடனே சாவு. ஒரு வழியை இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்த அந்த நாகராணியோட சாவு நம்ம கண்ணு முன்னாடியே அரங்கேறும். அதுவும் என் கையால அரங்கேறும். ருத்ரா, நாகராணி ஒரு ராஜநாகம்னு சொல்ற. அப்படின்னா அவ தன்னோட உருவத்தில் இல்லாம வேற உருவத்தில் வந்துட்டா அப்ப எப்படி அவளை கண்டுபிடிக்க முடியும்? கரெக்ட், நீ யோசிக்கிறது ரொம்ப கரெக்ட். அதுக்கு தான் பாபா ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டாரு. என்ன ஏற்பாடு பண்ணிருக்காரு? இது என்னன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க? இது பாபா மந்திரிச்சு கொடுத்த நாக வசீகர பஸ்பம். அந்த நாகராணி எந்த உருவத்துல வந்தாலும் இத அவ மேல தூவுனா போதும், அவ தன்னுடைய உண்மையான உருவத்துக்கு வந்துருவா. இன்னைக்கு பார்ட்டில நீ சொன்ன மாதிரி அவ வேற ரூபத்துல வரத்துக்கும் வாய்ப்பு இருக்க.
அங்க உனக்கு யாரு மேலேயாவது சந்தேகம் வந்தா உடனே இத அவங்க மேல போட்டுற. அதுக்கப்புறம் அவன் நம்ம கைக்கு ரொம்ப சுலபமா சிக்கிருவா. சரி ருத்ரா, எனக்கு என்னமோ இந்த பஸ்பத்தை கொடுத்துருவேன். நான் எப்படியோ அந்த நாகராணி கிட்ட இருந்து தப்பிச்சிருவேன். ஆனா ராஜு நிலைமை என்ன? அவன் தனக்கு ஏதோ வேலை இருக்கு, சாயந்தரம் பார்ட்டியில சந்திக்கிறேன்னு சொல்லிட்டான். இப்ப அவனுக்கு இந்த பஸ்பத்தை எப்படி கொடுப்ப? ஏற்கனவே அவன் ஒரு பயந்தாங்கோலி. நீ இதுக்காக பெருசா கவலைப்படாத. ராஜு பார்ட்டிக்கு வந்த உடனே நானே இந்த பஸ்பத்தை அவன் கிட்ட கொடுத்துட்றேன். நீ இதை வச்சுக்கோ. நீயே சுரேஷ் கிட்ட கொடுத்துற. சாயந்தரம் பார்ட்டியில சந்திக்கலாம். சரி ருத்ரா, அப்ப நான் கிளம்புறேன். நாகராணி, இத்தனை நாள் என் கையில சிக்காம ஆட்டம் காட்டினல்ல, இன்னைக்கு நீ என் கண்ணில இருந்து எப்படி தப்பிக்கிறன்னு பாத்துறேன். இன்னைக்கு நீயா நானு ஒரு கை பாத்துறலாம்.